சண்டே அப்படின்னாவே கொஞ்சம் லேசியாக தான் எந்திரிப்போம். ஆனால் இன்னைக்கு என்னுடைய சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பான நாளாக ஆயிடுச்சு. நார்மலாக சண்டே அப்படின்னாவே ஒரு நான்வெஜ் எடுத்து சமைக்கிறதே நமக்கு போதும் போதும் ஆயிடும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெரைட்டி நிறைய சமைக்கணும். புது பொண்ணு புது மாப்பிளைக்கு வந்து இன்னைக்கு வந்து சமைச்சு கொடுக்குறாங்க. ஆக்கி போகிறோன்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில். கிட்டத்தட்ட 1 மாதம் போல் ஆயிடுச்சு அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி. மாமனார் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்ப சரி எப்படி நம்ம சமைச்சு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு செய்யலை. இப்போ மாமனார் வந்து உடம்பு நல்லாவே க்யூர் ஆகிட்டாரு. சரி இன்னைக்கு வந்து ஆக்கி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு காலையிலே சிக்கன் மட்டன்லாம் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் வகை வகையாக கொஞ்சம் வெரைட்டியாக சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா, சிக்கன் கிரேவி, சிக்கன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸில் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். அப்படியே 2 அடுப்புலையும் 2 வச்சுட்டு அப்படியே தடப்படலாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஜிலேபி மீன் வாங்கிட்டு வந்திருந்தோமா, அதுவும் வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டு, பலகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உளுத்தம்பருப்பில் அடிக்கடி நான் செய்வேன்ல உளுந்து வடை, இனிப்பு வடை, அதை வந்து செஞ்சுருந்தேன். இந்த ரெசிபிக்கு நிறைய பேர் உளுந்து எவ்வளோ நேரம் ஊறணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு 3/4 மணி நேரம் போல ஊறுனா போதும். நல்லா தடப்படலாம் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ரெடி பண்ணுமோ அத்தனையும் ரெடி பண்ணி தலவாழை இலையில இன்னைக்கு இருந்து வச்சாச்சு.